உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி எப்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு வரையறையை கூட தீர்மானிக்காமல் அது யார் அங்க செய்யறது, அந்த பகுதியினுடைய தன்னுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் யார், எத்தையுமே மக்கள் கிட்ட சொல்றது இல்லை. நண்பா நண்பி என்ன விதமான எங்கேயாவது அறிவு அப்படின்றது இருக்காதுல்ல. விஜய் அவர்களை முதல்ல அந்த ஏமாத்துறதை நிறுத்துங்க. ஆழ்ந்து ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி பேசணும்னா அதுக்கு ஆழ்ந்து போங்க. அது விவரங்களையும் திரட்டுங்க. நீங்கள் என்ன டெய்லியாக பேசுகிறீங்க, இப்போ பேசிட்டு போயிட்டீங்க. இதோட டிசம்பர் மாதம்னு சொல்கிறாங்க உங்கள் கட்சியில். டிசம்பர் மாதம் சேலத்தில் பேசுவார் அப்படின்னு. அதோட நேரம் ஜனநாயகம்லாம் ரிலீஸ் ஆகிட்ட உடனே பிப்ரவரி மாதம் வந்துட்டு தஞ்சாவூரில் பேசுவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு நடுவில் இருக்க இடைவெளியில் கொஞ்சமாவது பிரச்சனைகள் ஆழமாக பாருங்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை என்னன்றதை கேளுங்க. கொஞ்சமாவது புத்தி இருந்ததுன்னா என்னடாயா எந்த விஜய் அதான் டிவியில் பார்க்குறோம், அவர் வந்து பேசுகிறது தான் டிவியில் ஒளிபரப்ப போகிறாங்க, எதுக்கு நம்ம போய் முண்டிக்கிட்டு அங்கே போய்ட்டு இருக்கணும். ஏன்னா விஜய் அந்த மாதிரி பண்ணுவார், லேட்டாக வருவார், எல்லாம் தெரிஞ்சும் அவங்க வந்துட்டு சாகுறாங்கன்னா அவங்கள தற்கொலைன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது. வணக்கம் தொடர்களே. ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காஞ்சிபுரத்தில் நடந்த தனது கட்சியினுடைய உள்ளரங்கு கூட்டத்தில் பேசிய தாவேகா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய், அவர் தங்களது கட்சியினரை தற்குறிகள் என்று பொதுவாக ஊடகவாதங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பேசப்படுவதை கண்டித்து குரல் எழுப்பியிருக்கிறார். இது தமிழ்நாட்டு மக்களையே சொல்வதைப் போல இருக்கிறது. அதற்கு தமிழக மக்கள் பதிலளிப்பார்கள் என்றும் அவர் திசை திருப்பியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை அவர் எப்பொழுதும் போல திமுக அரசுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறார். உள்ளபடியே தற்குறிகள் என்று விஜய் கட்சியினரை அழைப்பதற்கான காரணம் என்ன? விஜய் உட்பட அவரது கட்சியினர் எந்த ஒரு பிரச்சனையையும் அடிப்படை புரியாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தான் ஆரம்பத்திலிருந்தே இவர்கள் விவரம் தெரியாதவர்கள் என்று சொல்லி தற்குறிகள் என்று நீங்கள் திரு விஜய் அவர்களே போய் கூகுளில் போய்ட்டு அது சர்ச் பண்ணாங்கன்னா தற்குறிகள் என்றால் முட்டாள்கள் என்று வரும். அப்புறம் சிந்திக்க தெரியாதவர்கள் இப்படியெல்லாம் வரும். சிந்திக்க தெரியாதவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் தலைமையே அப்படி இருக்கும்போது என்ன செய்வது? அதான் நீங்கள் பிரச்சனையே. இப்பொழுது நேற்று கூட எடுத்தால் அவர் இந்த புதிய விமான நிலையம் கட்டப்பட இருக்கின்ற பரந்தூர் பற்றி அவர் பேசியிருக்கிறார். நான் இங்கே பரந்தூர்லேருந்து தான் என்னுடைய அரசியலை ஆரம்பித்தேன், அங்கே தான் எனது முதல் மக்கள் சந்திப்பு நடந்தது என்றெல்லாம் சொல்லி பேசியிருக்கிறார். இது நடந்தது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி. 20ஆம் தேதி அங்கே பேசுவதற்காக சென்ற விஜய் அந்த மக்களோடு நான் என்றென்றும் துணை நிற்பேன் என்று உறுதியை அளித்தார். ஆனால் அதன் பிறகு பரந்தூரை சுற்றியுள்ள மற்ற ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களிலும் பல 100 ஏக்கர்களை நிலங்களை தமிழக அரசினுடைய வருவாய்த்துறை இதுவரை அது கையகப்படுத்தி இருக்கிறது. அதற்கு உரிய இழப்பீடும் மக்களுக்கு கொடுத்ததாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதை நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம். இதில் எந்த இடத்துல நீங்கள் நின்னீங்க அது சொல்லுங்கள். அந்த மக்கள், அந்த ஏகனாபுரம் மக்கள் மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டி எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம், எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் காப்பாற்றுங்கள், போதும், நாங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கிறோம், எங்களுடைய இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் துரத்துட்டீங்க அப்படின்னோம்னா நாங்கள் விவசாயத்தை இழப்போம், வாழ்வாதாரத்தை இழப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு காம்பன்சேஷன் வேணாம், அதை வச்சு நாங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட செய்திகளும் தான் பத்திரிகையில் வருகின்றது. ஆனால் நீங்கள் சென்று போராட்டம் நடத்திய இடத்துல மறுபடியும் தமிழக அரசு போய், தமிழகத்தினுடைய வருவாய்த்துறை போய் நிலங்களை கையகப்படுத்துகிறது என்கின்ற செய்தி வந்த பிறகும் கூட நீங்கள் என்ன பேசியிருக்கிறீர்கள் சொல்லுங்கள்? எதையும் பேசலை. இப்போ தான் நேற்று தான் அதை பற்றி 2வது முறையாக ஒரு தொட்டுட்டு போயிருக்கீங்க. பரந்தூர் அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு தெரியுமா? அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அந்த பகுதியில் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுடைய காஞ்சிபுரத்தினுடைய கட்சியுடைய கிளை நிர்வாகிகளுக்கு தெரியுமா?
யாருக்கும் தெரியாது. அந்த மக்கள் என்ன நினச்சாங்க, விஜய் இங்கே வந்தால் போகிறோம், அவருடைய செல்வாக்கு இது எல்லாம் சேர்ந்து தமிழக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்து விடும் அப்படின்னு நினச்சிறாங்க, நம்பினாங்க. நான் கூட நம்பியிருக்கேன். ஆனால் என்ன நடந்துச்சு, அங்கே வந்த விஜய் வந்துட்டு தமிழக அரசை நோக்கி குற்றச்சாட்டுகளை வீசினாரே ஒழிய அந்த திட்டத்தை இறுதியாக நிறைவேற்றக்கூடிய இந்திய ஒன்றிய அரசை பற்றி எந்த விதமான சொல்லும் சொல்லலை. இந்திய ஒன்றிய அரசை பற்றி அவர் எந்த விதமான கோரிக்கையும் விடுக்கலை. இங்கேயே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் விமான நிலையம் வேணான்னு சொல்லலை. ஆனால் இங்கே வேணாம், ஏன்னா இங்கே இருக்கிறது 90% வேளாண் நிலங்கள், 70% பகுதி 80% பகுதி வந்துட்டு நீரால் நிரம்பி இருக்கிறது, ஏரிகள் இருக்கின்றன, இப்படிப்பட்ட ஒரு இடத்தை அழிக்கத்தான் வேண்டுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பினார். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்றிய அரசை பற்றி அவர் எதுவுமே பேசலை. ஒன்றிய அரசு அப்படியே விட்டுட்டார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பிரச்சனை ஆழமாக தெரிஞ்சிருந்தா இதில் மாநில அரசும் சம்மந்தப்பட்டிருக்கு, இந்திய ஒன்றிய அரசும் சம்மந்தப்பட்டிருக்கு. இதில் 2 பேரையுமே சேர்த்து எதிர்த்து போராடலாம். போராட்ட களத்துக்கு வரவே இல்லை, போராடவும் இல்லை, ஒரு அறிக்கை கூட இல்லை. புரியுதுங்களா? இல்லை, நடுவில் தான் கரூர் சம்பவம் வந்துருச்சேன்னு நீங்கள் சொல்லலாம். கரூர் சம்பவம் நடந்தது அப்படின்றது செப்டம்பர் மாதம் 27 ஆல்மோஸ்ட் அக்டோபர். அதுக்கு முன்னாடி ஜனவரி 20 இருக்கக்கூடிய அந்த 6 மாதம் யோசிச்சு பாருங்கள், எந்த விதமான கருத்தும் சொல்லவில்லை விஜய். அதோடு இப்போ தான் லேசாக தொட்டு காட்டுறாரு, அவ்வளோதான். இதே மாதிரி தான் நான் அவங்களோட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கும் சொன்னார், நிற்கலை. அப்போ இவர் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? ஏதோ வாயில் வருது அதை சொல்லிடுறாரு, அவ்வளோதான். இந்த கரூர் நிகழ்ச்சி எடுத்துக்கோங்க, உள்ளபடியே விஜய் கூட வந்திருந்த அந்த தலைமை கழக நிர்வாகிகளும் புத்திசாலிகளாக இருந்தால் அங்கே பெரிய கூட்டம் கூடிடுச்சு, நீங்கள் அங்கே போகாதீங்க, 50 மீட்டர் முன்னாடி இங்கேயே நின்று பேசுருங்க, எல்லாம் வெளிச்சம் எல்லாமே இருக்குது, பேசுங்கன்னு சொல்லும்போது மறுத்துட்டு அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த காவல் அதிகாரி சொல்கிறார், டிஎஸ்பி சொல்கிறாரு, அங்கே போனீங்கன்னா அந்த க்ரௌடு டிஸ்பர்ஸ் ஆகும், ஒதுங்கும், அதில் பெரிய நெரிசல் ஏற்படும். அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு, க்ரௌட் பஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் விஜய் கூட இருந்தவங்களும் கேட்கவே இல்லை, அது அங்கே தான் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்களை நிறுத்தணும் அப்படின்றாங்க. சரின்னு காவல்துறையினர் வந்துட்டு வழியை ஏற்படுத்தி எடுத்துக்கொண்டு நிறுத்துறாங்க. அப்போ தான் நெரிசல் ஏற்பட்டு விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க, செத்து விடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட விஜய் என்ன பண்ணார், டக்குன்னு முடிச்சுக்கிட்டு இறங்குறாரு. இறங்கின உடனே ஆதவர்ஜனா சொல்கிறாரு, இந்த இடத்த வந்து முதல்ல எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க, அந்த பெருந்து எடுத்துக்கிட்டு. கொஞ்சமாவது சிந்தனை இருந்ததுன்னா நீங்கள் காவல்துறையினுடைய அந்த அட்வைஸை மீறி இருப்பீங்களா? இவ்வளோ பெரிய மரணங்கள் நிகழ்ந்திருக்குமா? இதில் உங்களை தற்கொலைக்கு சொல்லாது வேறு என்னவென்று சொல்வது? அதே போல் உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்றாங்க. அங்கே வந்த மக்களெல்லாம், செத்த மக்களெல்லாம் விஜயை பார்க்க வந்தோம். நீங்கள் பேசி புரியறதுக்கு ஒரு அரசியலும் கிடையாது, உங்களுக்கு தான் தெரியாது, அது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் திருச்சிலேருந்து ஆரம்பித்து திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், அப்புறம் கடைசியாக நாமக்கல், அது வரைக்கும் நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே வந்துட்டு மக்கள் கேட்டிருக்கிறாங்க. அதில் எந்த விதமான அரசியலும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, அது வெறும் குற்றச்சாட்டுகள் தான். அந்த மக்கள் அப்புறம் என்னன்னு சொல்கிறது? பார்க்க வந்து உயிர் எடுக்கலாமா? அதுவும் குழந்தைங்களையெல்லாம் வச்சு தூக்கிட்டு வந்துட்டு 11 மணிக்கெல்லாம் அங்கே வந்துட்டு 10 மணிக்கெல்லாம் அங்கே வந்துட்டு 7-8 மணி நேரம் உணவு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுக்கு போக கூட வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அப்படியே இருந்து நெரிசல் ஏற்பட்டு செத்து விழுந்து இறந்து போகிறாங்களே, இவங்களெல்லாம் தற்கொலைன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது? கொஞ்சமாவது புத்தி இருந்ததுன்னா என்னடாயா எந்த விஷயம் அதான் டிவியில் பார்க்குறோம், அவர் வந்து பேசுகிறது தான் டிவியில் ஒளிபரப்ப போகிறாங்க, எதுக்கு நம்ம போய் முண்டிக்கிட்டு அங்கே போய்ட்டு இருக்கணும்? ஏன்னா விஜய் அந்த மாதிரி பண்ணுவார், லேட்டாக வருவார், எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் அவங்க வந்துட்டு சாகிறாங்கன்னா அவங்கள தற்கொலைன்னு சொல்லாமல் வேறு என்னென்னு சொல்கிறது? இல்லை திமுகவுடைய அந்த கட்சியில் இருந்துட்டு எங்களுக்கு ஆதரவு குரல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியில் 1000 விளக்கு எம்எல்ஏ மருத்துவர் எழிலன் பேசுனதை வந்துட்டு ஒரு உதாரணமாக கட்டுறாரு. எழிலன் சொன்னது என்ன? அது கூட சரியாக படித்தாரா என்னன்னு ஒன்றுமே தெரியல. எழிலன் சொன்னது என்ன? விஜயோட ரசிகர்களை தற்கொலைகள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நம்முடைய மக்கள் தான், அவங்கள வந்துட்டு புத்திசாலிகள் ஆக்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்குது. அதனால் தற்கொலைகள்னு சொல்லிட்டு ஒதுக்கிடாதீங்க, அவங்கள மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது, நாம் மாற்றுவோம் அப்படின்னு தான் அவர் சொன்னாரே ஒழிய நீ உங்களையோ இல்லை உங்களுடைய ரசிகர்களோ தற்கொலைகளோ கிடையாது, அறிவாளிகள் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் எதையாவது புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்களா? சும்மா ஒரு பிட்டு எடுத்துகிட்டு வரீங்க, காகிதத்தை எடுத்து வச்சுன்னு பேசுகிறீங்க, எல்லா இடத்துலையும் இதான் நடக்குது. மணல் கொள்ளையை பற்றி பேசுகிறீங்க,
பாலாறு அங்கே இருக்குது. பாலாற்றில் 22 லட்சம் கனடி மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மதிப்பு 4730 கோடி ரூபாய் அப்படின்றாரு. பாலாறு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய ஒரு நதியிலையும் எந்த அளவிற்கு மணல் கொள்ளை நடந்திருக்கிறது அப்படின்றது இது நான் 2017ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்ட ஹைட்ரோ கார்பன் அபாயன்ற புத்தகம். இதில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏன்னா அதை வந்துட்டு ஆர்டிஐ ஒரு திருச்சியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் தகவல் அறிய உரிமை சட்டத்தின் மீது தமிழக அரசிடமிருந்து பெற்ற விவரங்கள் இதெல்லாம். அவர் 2003லேருந்து 2011 வரைக்கும் ஒரு 8 ஆண்டு காலத்தில் ஒரு ஆற்றப்படுகையிலே எவ்வளோ மணல் களவாடப்பட்டது அப்படின்ற ஒரு விவரத்தை இதில் பாருங்கள். இந்த விவரத்தை பாருங்கள். மேல் பாலாறு பாலாற்றினுடைய மேல் பகுதியில் மட்டும் 8 ஆண்டுகளில் 2003லேருந்து 2011 வரைக்கும் 24,82,558 யூனிட் மணல் எடுக்கப்பட்டிருக்கிறது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்தபடியாக கீழ்பாலாறு செங்கல்பட்டுக்கு இந்தாண்ட அதில் வடிநில கோட்டையன் 1ல் 15,758 யூனிட் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கீழ் 45,93,792 யூனிட் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து ஒரு 1.25 கோடி யூனிட் மணல் அங்கே வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. சட்டத்துக்கு புறம்பாக எடுத்து அதை விற்றுருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நதியிலையும் வந்துட்டு இது கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. அது கிட்டத்தட்ட 2001லேருந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் ஜெயலலிதாக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மணல் எடுத்து விற்கிறாங்களே அவங்களுக்கு வந்துட்டு நிறைய லாபம் அடிச்சுட்டு போகிறாங்க, அதை நம்மளே எடுத்து செஞ்சோம் அப்படின்னோம்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வரக்கூடிய பணம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணவரை கடைசியில் அவங்களுடைய ஆட்சியில் ஒரு பெரும் பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிறாங்க. அது யாருன்றதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நம்ம இப்போதைக்கு வேண்டாம், அது தேவைப்படும் போது சொல்லலாம். அதில் இருந்துட்டு என்ன ஆகிடுது அப்படின்னோம்னா, ஆட்சியாளர்களுக்கு மணல் கொள்ளை அப்படின்றது ஒரு முக்கியமான கொள்ளையாக ஆகிவிட்டது. அதை எடுத்து ஒரு யூனிட் மணல் அப்படின்றது என்னென்னா ஒரு பக்கெட்டு, 3 யூனிட் மணல் ஒரு லோடு. ஒரு பக்கெட்டில் இருக்கக்கூடிய மணலை வந்துட்டு ஒரு யூனிட் சொல்லுவாங்க, 3 யூனிட் ஒரு லோடு சொல்லுவாங்க. ஒரு யூனிட் மணலை வந்துட்டு அவங்க எவ்வளோ விற்றுருக்குறாங்கன்னா வெறும் 220 ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. அதாவது ஒரு லோடு 620 ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. அது வெளியில் 50,000 வரைக்கும் விற்றுருக்குது. ஆனால் இப்படி ஒரு யூனிட் 220 ரூபான்னு சொல்லி விற்றாங்க இல்லையா, அப்படி அரசுக்கு வர வேண்டிய வருவாயே 4,730 கோடி ரூபாய் இழப்பு. ரைட்டுங்களா? கொள்ளை வேறு, இது அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு. அப்போது இது விஜய்க்கு தெரியல. ஏதோ ஒரு காகிதத்தை கொடுக்குறாங்க, அந்த காகிதத்தை அவர் அப்படியே படிச்சுட்டு போயிடுறாரு. இது அரசுக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பு அப்படின்னு தான் ஈடி சொல்லிச்சே ஒழிய இது கொள்ளையினுடைய மொத்த அளவுன்னு சொல்லலை. அப்போது இது மாதிரி ஒரு விஷயத்தையும் ஆய்ந்து போனோம்னா தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய விடயம்னு. ஆனால் அவருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல, தெரிஞ்சுக்க விருப்பமும் இல்லை. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய ஆட்களும் அவரை சுற்றி இல்லை. விஜய் ஒன்றும் இல்லாத ஒரு ஆளாக ஒரு நடிகராக சொல்லிட்டு போட்டால் அது வேறு விஷயம். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அடுத்தபடி ஆட்சிக்கு வர போகிறது நான் தான் சொல்லிக்கிட்டு, எனக்கு திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு, அவருடைய கட்சிக்காரங்களை வேறு உசு பேர்த்திக்கிட்டு அப்படியே அவர் ஒரு பேச்சு தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் என்ன விதமான ஒரு தற்குறித்தனமான ஒரு அரசியல் இல்லையா அது? உங்களுக்கு தோன்றதெல்லாம் மண் அரிப்பு வந்துட்டு மீன் அரிப்புன்றீங்க. தமிழர் தானே நீங்கள், எதுக்கு இந்த மாதிரி ஒரு தடுமாற்றம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு? அதுவும் இருக்கிறத எடுத்து படிக்கிறதுலேயே அந்த மாதிரி ஒன்று வருது. அப்போது என்ன இங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு படிக்கிறீங்களா? தமிழில் படிக்க தெரியாதா? மாதிரி ஏகப்பட்ட கேள்வி எடுது. ஆனால் தைரியமாக வந்துட்டு ஒரு நடிப்பு நடிக்கிறாரு. ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது அவருடைய மொத்த நிகழ்வும். நேராக வராரு, ஒருத்தர் வந்துட்டு வரவேற்பு முறை மாதிரி சொல்கிறாரு, இப்போ தலைவர் பேசுகிறார், நேராக அவர் வந்து பேசுகிறாரு. அந்த மேடையில் சேர் இல்லை, கூட வந்து நிர்வாகிகளில் யாரும் இல்லை, அவங்க ஒரு ஓரமாக நின்றுட்டு பார்க்குறாங்க. இவர் பேச ஆரம்பிச்சு, இவர் பேசுகிறார் 20 நிமிஷம் பேசினோடனே அவ்வளோதான், குட் நைட், வீட்டுக்கு போங்க, அடுத்தபடியாக சந்திப்போம் அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் அதுக்கு நடுவில் வீராவாசமாக பேசுகிறாரு. ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி எப்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு வரையறையை கூட தீர்மானிக்காமல் அது யார் அங்கே செய்யறது, அந்த பகுதியினுடைய தன்னுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் யார், எத்தையுமே மக்கள்கிட்ட சொல்கிறதில்ல. நண்பா நண்பி, என்ன விதமான எங்கேயாவது அறிவு அப்படின்றது இருக்காதுல்ல. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க. நான் வந்தால் எல்லாருக்கும் வீடு, ஏற்கனவே தமிழ்நாடு இந்த வீடு கட்டி கொடுக்குறதுல குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வந்துட்டு எவ்வளோ பெரிய முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு 53 வயசு.
எனவே விஜய் அவர்களே, உங்களுடைய தற்கொலைன்னு சொல்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. உங்களுடைய ரசிகன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அவனுடைய சிந்தனை மாறும், வளரும், அவன் கற்றுக்கிறலாம். இப்போ உங்களை எதிர்க்கலையா அரூருக்கு பிறகு? இப்போ கூட இன்றைக்கி உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்துட்டு சிபிஐ என்கொயரிக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி என்ன கேட்க போகிற முக்கியமான கேள்வி என்னென்னா, நாமக்கல்லேருந்து 1 மணி நேரத்தில் வந்துடலாமே, உங்களுக்கு ஏன் அதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு? அப்படின்ற கேள்விக்கு தான் உங்களுடைய நிர்வாகிகள்லாம் பதில் சொல்ல அழைச்சிருக்குது சிபிஐ. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகிய 3 பேரை இன்றைக்கி கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? வெளில வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா தான் கேட்டாங்க அப்படின்னு வந்து வெளில வேறு அவங்க நடிப்பாங்க உங்களுக்கு மேலே. ஆனால் இதான் கேள்வி, ஏன் தாமதமாச்சு? ஏன் கூட ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தீங்க? காவல்துறையினர் சொன்னதையும் தாண்டி நீங்கள் எதுக்கு அந்த இடத்துல எடுத்துகிட்டு போட்டு பஸ்ஸை அந்த இடத்துல தான் நிறுத்தணும் நீங்கள் சொன்னதுக்கான காரணம் என்ன? ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங் எடுத்தா சொல்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா? எதற்காக அவளை லைட்டை போட்டு வச்சுங்க? ஏன் அவங்க கட்சிக்காரங்க 12 மணிக்கு பேசுவாருன்னு சொன்னார் அப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்பாங்க. அப்போ பதில் சொல்லுங்கள். விவரமே தெரியாது, ஆனால் ஏமாத்துறதுக்கு முயற்சிக்கிறீங்க. இதை அனுமதிக்கக்கூடாது. உங்கள் கட்சியின் சார்பாக நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, அது வேறு. ஆனால் பொதுமக்கள்கிட்ட வந்து பேசும்போது நீங்கள் நேர்மையாக உண்மையாக இருங்க. இல்லையா இதை எக்ஸ்போஸ் பண்ண தான் செய்வாங்க. அதுவும் ஒன்றும் தெரியாத தற்கொலையான நீங்கள் ஏதோ தமிழ்நாட்டுக்கு கதை சொல்கிறது இருக்கு இல்லைங்களா? இங்கே தான் அண்ணா பிறந்தார் காஞ்சிபுரத்தில், அது தெரியாத யாருக்கும்? காஞ்சிபுரம் தான் அண்ணா பிறந்தார், காஞ்சிபுரத்தை தான் போட்டிட்டார் அப்படின்றதெல்லாம் தெரியாத யாருக்கும்? இதை வந்து நீங்கள் சொல்லி தான் தெரியணுமா? என்னதான் ஒரு கட்சிக்காரனை முட்டாளுன்னு நினச்சாலும் இப்படியே சொல்லி அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அதெல்லாம் பற்றி. எனவே விஜய் அவர்களை முதல்ல அந்த ஏமாத்துறதை நிறுத்துங்க. ஆழ்ந்து ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி பேசணுன்னா அதுக்கு ஆழ்ந்து போங்க. அது விவரங்களையும் திரட்டுங்க. நீங்கள் என்ன டெய்லியாக பேசுகிறீங்க? இப்போ பேசிட்டு போயிட்டுங்க. இதோட டிசம்பர் மாதம்னு சொல்கிறாங்க உங்கள் கட்சியில். டிசம்பர் மாதம் சேலத்தில் பேசுவார் அப்படின்னு. அதோட நேரம் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்ட உடனே, இந்த ஜனநாயகம் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்ட உடனே பிப்ரவரி மாதம் வந்துட்டு தஞ்சாவூரில் பேசுவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு நடுவில் இருக்க இடைவெளியில் கொஞ்சமாவது பிரச்சனைகள் ஆழமாக பாருங்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை என்னன்றதை கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு 2 மெட்ரோ ரயில் திட்டங்களை வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு தரமாட்டேன்னு சொல்லிச்சு. அது பெரிய விவாதமாக இருக்குது. ஆனால் அதை பற்றி ஒரு சொல்லு கூட இல்லை. நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரி, உங்கள் கட்சி போராட்சி எஸ்ஐஆர் நோக்கி. எஸ்ஐஆர் படிவங்களை எப்படி பூர்த்தி பண்ணுறது, நிறைவு செய்கிறது, அது எல்லோரும் கொடுத்துடணும். அது ஏதாவது உங்களுடைய கட்சிக்காரங்க சொன்னீங்களா? கிடையாது. ஏன் தெரியாது? எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரும் குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு திமுகவுக்கு தான் சட்டை போட்டி, எங்களை தான் தேர்ந்தெடுத்து மக்கள் பதவியில் உட்கார வைக்க போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறீங்களே, உங்களுக்கு என்ன தெரியும்? உட்கார வச்சா என்ன நடக்கும்? எனவே சுயசிந்தனையில் ஈடுபடுங்கள். ஏன் இப்படிலாம் நம்ம பேசுகிறோம்? நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியலன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிங்க விஜய். யோசித்து மக்கள்கிட்ட வந்துட்டு உண்மையாக பேசுங்க, உண்மையாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.